பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யாரு நிரூபிக்க வேணும்? விஜய் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? அடுத்தது வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். நிரூபிக்க முடியலன்னா ஃபெயில் ஆயிருது. ஓகே, ரிசைன் பண்றாருன்னே வச்சு பண்ணோம். அடுத்து என்ன நடக்கும்? அடுத்தது யாரு? இல்ல, அந்த 18 தான் வந்து ஆளுநர்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. அதை வந்து சட்டமன்றத்துல தான் அவர் நிரூபிக்கணும் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அல்ல, அது சரிதான். ஆனா கவர்னர் என்ன கேட்கிறாருன்னு நீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி குடுன்னு கேட்கல, அந்த அதிகாரம் தான் ஆளுநருக்கு இல்லன்றதையே வாதமா வைக்கிறாங்க. இல்ல, ஆளுநருக்கு அது இல்ல அப்படிங்கறது அந்த இடத்துல நான் டிஸ்கரேஷன், இந்த இடத்துல தான் கோர்ட் வந்து உள்ள வரும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல விஜய் மீண்டும் போய் ஆளுநரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பார்த்தாலும் அவருடைய ஆளுநருடைய கையில தான் இருக்கு. ஆளுநருக்கு பவர் இருக்குது. ஆர்டிகல் 164 பிரகாரம் என்ன தெரியுமா? ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு நிரந்தரமானா அவர் வந்து அதிகாரம் பெற்றவராக இருக்கணும். என்னன்னா சட்டசபையில மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற 174 ஆர்டிகல் பிரகாரம் என்னன்னா அவருக்கு ஒரு சட்டமன்றத்தை கூட்டுவதற்குண்டான அதிகாரம் இருக்கு. அவர் மிஸ்டர் மணியன், ரங்கராஜ் பாண்டே, இன்னும் பெரிய பிம்பங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் இது அரசியல், அது கருத்து கணிப்பு தானே, அது எங்கேயுமே இல்லையே. கருத்து கணிப்பு அப்படிங்கறதுல மாறுச்சு எல்லாமே. முதல்வராகவும் பதவி ஏற்கலாம், ஆகாமலையும் போலாம்ன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா உண்மைதான். அவர் வந்து முதல்வர் இப்போ வேற கட்சிகள் எல்லாம் கூட்டணிகள் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி அமைச்சுன்னா அவர் முதல்வராக போலாம் இல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. நான் எதிர்பார்க்கிற கண்டிப்பா வந்து ஏடிஎம்கேவும் விஜயும் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு VN சுப்பிரமணியம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல்ல இதுவரை காணாத ஒரு திருப்புமுனை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. தேர்தலில் 108 இடங்களை தனி மெஜாரிட்டியோட அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆனாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த நம்பர்ஸ் அவர்கிட்ட இல்லை. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆளுநரையும் மீட் பண்ணியிருக்காரு, இன்னும் ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கான அழைப்பு விடுக்கலை. அதாவது உண்மையிலேயே வந்து இதை வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இது ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு கூட சொல்லலாம். அதாவது இவ்வளவு பெரிய மாற்றம் வரும் என்று விஜயே எதிர்பார்க்க மாட்டேன். உண்மையாலுமே அது ஒரு மிராக்கல் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அரசியல் நகர்வு அப்படிங்கிறது வந்து மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது வந்து இது கட்சி அப்படிக்கு எல்லாமுக்கு அப்பாற்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் எதையோ ஒரு விரும்புகிறாங்க, மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது விஜயகாந்த் உள்ளே வந்தார், ரஜினி வருவார்னு எதிர்பார்த்தாங்க, கமலஹாசன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் விஜய் வந்தார், 2024 உள்ளே வந்தார், கட்சி ஆரம்பித்தார், அவர் நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாம் சந்தித்தார். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை, அதாவது 108 இடங்களை கண்மூடித்தனமாக இவ்வளவு வெற்றி பெறுவார் என்று கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கல. எந்த அரசியல் விமர்சகருமே, இதுவரை இருக்கக்கூடிய பல அரசியல் விமர்சகர்கள் நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணினதில் எந்த ஒரு யூடியூப் சேனலுமே விஜய் 100 மடங்கு இப்படி தான் ஜெயிச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆமாம் ஓட்டு போடுறோம்ல அது வரலும் சொல்லலை. அப்படிங்கிற மாதிரி நிறைய, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரகிள் சந்திச்சாங்க. அது வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயம். இதை வந்து நான் ஒரு உச்சநீதிமன்றத்துடைய வழக்கு ஒரு லீகலாக தான் நான் பேசுறேன். இது வந்து ஒரு கட்சி சார்ந்து இப்போ நான் பேசல. அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி ப்ரீ போல் அண்ட் போஸ்ட் போல் 2 விஷயம் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி அனைத்து யூடியூப் சேனல்ஸுமே அரசியல் விமர்சகர்கள், முக்கியமாக பண்ணால் அவர் மிஸ்டர் மணியன், ரங்கராஜ் பாண்டே, இன்னும் பெரிய பிம்பங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சாங்க. முன்னால் பதிவு செஞ்சதுக்கு பின்னாடி பதிவு செஞ்சு நிறைய மாற்றங்கள் இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் இது அரசியல், அது கருத்து கணிப்பு தானே, அது எங்கேயுமே இல்லையே. கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுல மாறுச்சு எல்லாமே. விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி 2-3 சேனல்ஸ் எல்லாம் வந்து உண்மையாலுமே அதை போட்டிருந்தாங்க. தைரியமாக 148 வருவார், 110 வந்துருவார், 113 வந்துருவார் அப்படின்னு நிறைய பேசினாங்க. ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது யாருடைய ஓட்டு யாருக்கு போகும்? திமுக ஓட்டு போகுமா? ஏடிஎம்கே ஓட்டு போகுமா? யார் தாக்கு பிடிப்பார்கள்? இல்லை
வேற என்ன நடக்கும் அப்படின்னு மிகப்பெரிய அலசல் இருந்தது. அது உண்மையாலுமே தமிழகத்தை திருப்பி போட்ட தருணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க சட்ட ரீதியா சொல்லுங்க. விஜய் கிட்ட 108 நம்பர் தான் இருக்கு. ஆளுநர் வந்து அதிகபட்சமா விஜய் தான் வச்சிருக்காரு. ஆளுநர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுத்திருக்கணும். இல்ல கரெக்ட், சரியான கேள்விதான் உங்களுக்கு. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இந்த 108 அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே அறுதி பெரும்பான்மை. இவர் தான் வந்து மெஜாரிட்டியான ஒரே, அதாவது லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னா விஜய். கவர்னருடைய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து யார் மெஜாரிட்டியா இருக்கிறாங்களோ அவங்கள அழைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி அமைக்கிறதுக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய உச்சநீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நிறைய மற்ற ஸ்டேட்ல, மாநிலங்கள்ல வந்து உண்மையாலுமே குறைவான பெரும்பான்மை இருந்தபோது கூட வந்து ஆட்சி அமைத்து அதற்கு பின்னிட்டு ஒரு வாரமோ 15 நாட்களோ ஒரு டைம் கொடுத்து அதை வந்து பெரும்பான்மை யார் நிரூபிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தது. ஆனால் மக்கள் இப்போது நம்மளுடைய தமிழகத்தை இப்போ பார்க்கிற போது என்னன்னா, திடீர்னு வந்து அழைக்கப்பட்டார். நேரு உள் விளையாட்டரங்கம் ரெடியாச்சு, கான்வாய் எல்லாம் ரெடியாச்சு. அது எல்லாமே வந்து இது நடக்காது, கேரளா போறாரு கவர்னர் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. கடைசியா என்னாச்சுன்னா அவர் அழைக்கவில்லை. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல விஜய் மீண்டும் போய் ஆளுநரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பார்த்தாலும் அவருடைய ஆளுநருடைய கையில தான் இருக்கு. ஆளுநருக்கு பவர் இருக்குது. ஆர்டிகல் 164 பிரகாரம் என்ன தெரியுமா, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு நிரந்தரமானா அவர் வந்து அதிகாரம் பெற்றவராக இருக்கணும். என்னன்னா சட்டசபையில மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். 174 ஆர்டிகல் பிரகாரம் என்னன்னா அவருக்கு ஒரு சட்டமன்றத்தை கூட்டுவதற்குண்டான அதிகாரம் இருக்கிறது. ஆளுநருக்கு முழு அதிகாரம். இந்த இடத்துல அவர் கூப்பிட்டு நாளை காலையிலேயே ரைட் இந்த தேதியில நீங்க வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரே 48 மணி நேரம் இல்லாட்டினா ஒரு 24 ஹவர்ஸ்ல நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். 2 மணி நேரம் கூட கொடுக்கலாம். ஓகே, என்ன கொடுக்கலாம்? 2 மணி நேரம் கூட கொடுக்கலாம். அது ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட், இந்த சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் மகாராஷ்டிராவில் நடந்தது. எதுக்கு அதை வந்து உச்சநீதிமன்றம் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிருக்கணும் அதை நான் சொல்றேன்னா, குதிரை பேரங்கள் நடந்து விடக்கூடாது. எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது, எடுத்துட்டு போய் இப்போ அடைச்சு வைக்கிறது, இங்க அடைச்சு வைக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள், அதாவது ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் போட்ட ஒரு சின்ன டைரக்ஷன் தான். அதனால ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது பொறுத்தளவுக்கு ஆளுநருக்கு அவர் கூப்பிட்டு அவரை வந்து முதலமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைத்து, மினிஸ்டர்ல பதவி பிரமாணம் செய்து வைத்து அனைத்தும் செய்து முடித்தவுடன் அப்பொழுதே ஆளுநர் வந்து உடனடியாக அனௌன்ஸ் பண்ணலாம், இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யாரு நிரூபிக்க வேணும்? விஜய் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? அடுத்தது வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். நிரூபிக்க முடியலன்னா ஃபெயில் ஆயிருது. ஓகே, ரிசைன் பண்றாருன்னே வச்சு பண்ணோம். அடுத்து என்ன நடக்கும்? அடுத்தது யாரு இப்போ மத்த கூட்டணிகள் யாராவது வந்து கூட வந்து ஜாயின் பண்ணி இப்போ பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே கூட ஒன்று சேர்ந்து செஞ்சாலும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் ஒன்றாக இணைந்து ஒரு ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா அந்த லெட்டர் எப்படி இருக்கும்னா, பெயர் கம்ப்ளீட்டா யார் எம்எல்ஏஸ் அவங்க லெட்டர்ஸ் இண்டிவிஜுவலாவே ஒவ்வொருத்தருடைய லெட்டர்ஸ், எம்எல்ஏஸ் லெட்டர்ஸ், கூட்டணி யாரு இவ்வளவு பேர் அப்படிங்கிறத ப்ரூஃபோட வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுதான் வந்து சட்டப்பூர்வமான ஒரு நிலை. அப்படி இல்லாம நார்மலா சும்மா ஒரு லெட்டர் நாங்க வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை கவர்னருக்கு அந்த டிஸ்கிரிஷனுக்கோ கிடையாது. இல்ல நீங்க கொடுங்க, எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க, ஏடிஎம்கே கொடுத்துருச்சு ஃபார்ம் பண்றேன்னு அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ண முடியாது. கவர்னருக்கு அந்த அதிகாரம் இல்லை. கண்டிப்பாக அவர் முழுமையான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் பண்ணணும். அதான் உண்மை. இல்ல சார், இப்போ விஜய்க்கு ஒரு நம்பரை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆமா, மற்ற கட்சிகளுக்கு 59, 47 கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்காத போது அது அடுத்து வர கட்சி ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அது மக்களை ஏமாற்றக்கூடிய செயலா தான். மக்களை ஏமாற்றக்கூடியதுன்னு இல்லை. அதாவது அது முதலே சொல்லியிருக்க ப்ரீ போல் அண்ட் போஸ்ட்போன். ப்ரீ போல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்கள் 2 கட்சிகள் சேர்ந்து நாங்க கூட்டாக ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லி கொள்கைகள், அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி 2 பேரும் இணைந்து செய்வது ப்ரீ போல். போஸ்ட் போல் அப்படின்னு எலெக்ஷன் முடிந்த பின்னாடி யார் ஜெயிச்சிருக்கிறாங்க, களத்தில் யார் வெற்றி வாகை சூடி இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து 40 சீட்டு, இன்னொருத்தர் வந்து 60 சீட்டு இருக்குது. சோ இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 234ல 2 கட்சிகளோ அல்லது 3 கட்சிகளோ இணைந்தால், கூட்டணி கட்சிகளோடு இணைந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இப்ப அப்படி பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ரெண்டும் சேர்ந்து 126 சீட்டு வருது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து. அதுல காங்கிரஸ் ஆல்ரெடியே என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்து விஜய்க்கு நாங்க ஆதரவு தாவேக்காவுக்கு சொல்லிட்டாங்க. 121 சீட் இருக்குது. அந்த 121 சீட்டு இவங்க வந்து ஒன்றாக இணைந்து அதுல பிஜேபி ஒரு சீட் இருக்குது. சோ அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இந்த மாதிரி சூழ்நிலையில பிஜேபி இல்ல நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா 120 சீட் இருக்குது. கண்டிப்பாக 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஆளுநர் வந்து லெட்டர் கொடுத்தாங்கன்னா ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் அந்த லெட்டர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்து இந்த எத்தனை மில்லியன் கொடுத்துட்டா நிச்சயமா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் உதயநிதி ஸ்டாலினோ அவர் ஸ்டாலின் யார் தலைவர் கை காட்டுறாரோ அவங்க வந்து பதவி ஏற்கலாம். இதுதான் சட்டம். இல்ல இந்த நேரத்துல விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாக்க என்ன மாதிரியான தீர்வு? கண்டிப்பாக அவருக்கு போலாம். போயிட்டு நான் வந்து அதிக பெரும்பான்மை நான் வாங்கியிருக்கேன், நான் வந்து அதிகமான ஓட்டு 108 பேர்த்த நான் இருக்கு, எனக்கு 5 பேர் இப்போ வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து 113 வெளிப்படையாவே பார்க்க முடியுது. அவங்க கட்சி ரீதியா பெருசா சட்ட ஆலோசகர் சரியான வழிநடத்தல் காட்ட முடியும் இல்ல. இப்ப வந்து என்னன்னா விஜயனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து உட்கார்ந்து ஆலோசனை செய்து சரியான முடிவு எடுக்கக்கூடிய, அதாவது லீகல் விங் ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்தளவுக்கு அது ஒரு சின்னதா இந்த செகண்ட் வரல லீகல் விங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அந்த லீகல் விங் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்று நேற்று வந்து ஆதவர்ச்சனா வந்து போய் மீண்டும் கவர்னரை பார்த்தான்னு ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். இன்று மறுபடியும் விஜய் போய் பார்க்கறான்னு இருக்கும். இந்த மீன் வயல்ல கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நாடி இருக்கலாம். நாடி கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கவர்னர் அழைப்பு விடுக்க சொல்லுங்க. நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எனக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, எனக்கு மெஜாரிட்டி வேணும், நான் வந்து ப்ரூவ் பண்றேன், எனக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல கொடுக்க சொல்லுங்க, 1 மணி நேரம் கொடுக்க சொல்லு, இல்லைன்னா 2 மணி நேரம் கொடுக்க சொல்லு. கவர்னரோட டிஸ்கிரிஷன் நாங்கள் அதில் தலையிடல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. என்னுடைய வெற்றி, என்னுடைய மக்கள், என்ன இளைஞர்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நீ ஜெயிக்க வச்சிருக்காங்க, அதுக்குண்டான வாய்ப்பு. இதுக்கு உதாரணங்கள் வந்து மற்ற மாநிலங்கள் நடந்ததை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நேத்துல இருந்து சோசியல் மீடியால ஒரு கூட்டணி கணக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே, டிஎம்கே, மற்ற கூட்டணி கட்சிகள். இது சாத்தியப்படுமா? அதாவது வந்து உலகத்துல எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கும் போது இரட்டை குழல் துப்பாக்கியா இருக்கணும் கடைசி வரைக்கும்ன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஆமாமா, இல்ல இல்ல, சரியான கேள்வி. உண்மையாலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதே வந்து நிறைய மேடையில் இப்ப பேசியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு அந்த கட்சிக்கு எதிராக மக்கள் நலன் காக்காத அரசு அப்படிங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டது. மிகப்பெரிய சரித்திரம், அது இதுலன்னு சொல்ல முடியாது. அதற்கு பின்னாடி அம்மா அவர்களும் அந்த கட்சியை எப்படி கஷ்டப்பட்டார். அப்புறம் உடனடியாக வந்து எடப்பாடியார் அவர்கள் அந்த கட்சியை இப்போ பேணி காத்து இண்டிவிஜுவலான இது மற்ற எந்த தொல்லையும் இல்லை, அதாவது ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ வேற யாரும் எந்த விதமான ஒரு தொந்தரவு இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நிலை அதிகார பலத்துடன் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். மக்கள் வந்து இந்த முறை வந்து கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்தது நடக்கல. ஆனா நீங்க கேட்ட கேள்வி டிஎம்கே அண்ட் வெர்சஸ் ஏடிஎம்கே இரண்டும் ஒன்றிணைந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. நான் வெளிப்படையாவே பேசுறேன். கண்டிப்பா வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிறது வந்து வேற. இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையுமே இல்லை. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இப்போ சட்டத்துல இல்ல, ஆனா அது அழிவுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும்ல. அது வந்து மக்களுக்கு பதில் சொல்லக்கூடியது. இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஒரு வார்த்தை அப்படி பேசி முடிக்கிறதுக்குள்ள சோசியல் மீடியா உலகம் பூராமே போயிருது. அப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குமே சொல்ல முடியாது. அதற்கு விஜயே ஒரு உதாரணம். இப்போ நிறைய சோசியல் மீடியாவில் விஜயை வந்து இப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி இதே மக்கள் பேசுறாங்க. 1,70,00,000 50 லட்சத்துக்கு 1.5 கோடி மக்களுக்கு மேல போட்டிருக்காங்க. யார் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில், யாரோட ஓட்டு போச்சு அப்படிங்கிற மக்கள் மத்தியில். இதே நாளைக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இதே மக்கள் என்ன பேசுவாங்கன்னா எவ்வளவு மோசமா பேசுவாங்க. மக்கள் மத்தியில ஒரு நிலையான மனநிலையை பாதிக்கணும். அரசியல் என்பது சாக்கடை அப்படிங்கிற சொல்றது சரியாகி விட்டது அப்படின்னு பேசுவானா இல்லையா? இதே இந்த யூடியூப்ல எல்லாரும் பேசுவாங்க. அதனால வந்து சேரக்கூடாதுன்னு சட்டத்தில் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர பகைவனும் இல்லை. இதெல்லாம் பேசுவதற்கு எல்லாம் இருக்கு. ஆனா இதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலை பொறுத்தது. முக்கியமாக
இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்குவான்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய மாற்றம்னு, எதிர்பார்க்க முடியாத மாற்றத்தை ஓட்டு போட்டிருக்காங்க. அது பெரிய கேள்விக்கு உங்களுடைய இதுக்கு வந்து பதில் எப்ப தெரியும்னா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற போது அப்பத்தான் உங்களுக்கு அது ஒரு வியூகம் வந்து அதை வந்து யாருனாலையும் கணிச்சே சொல்ல முடியாது. இல்லை சார், ஆளுநர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு ஆடியோ பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. என்ன சொல்றாருனாக்கா, அதில் வெளியிலிருந்து ஆதரவு பெற்று விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம்ன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. காங்கிரஸ் கட்சி தாவேக்காக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். இதன் பின்னாடி பாஜக இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படையா சமூக வலைதளங்கள்லயும் வைக்கிறத. அதாவது உங்களுடைய கேள்வி, இந்த கேள்வி வந்து பேப்பர்ல நான் படித்தேன், நானும் நியூஸ் சேனல்ல பார்த்தேன். அதாவது பொதுவா வந்து காய்ச்ச மரத்துக்கு கல்லடி அப்படிங்கிற ஒரு பழமொழி. ஏன்னா கருணாநிதி அவர்கள் 96 எம்எல்ஏக்களுடைய தனி மைனாரிட்டி ஆட்சி அமைச்ச வரலாறுலாம் தமிழகத்தில் இல்லை. அது தமிழகத்தில் மட்டும் இல்லை, இப்போ நடந்த சிவசேனானுடைய எலெக்ஷன் மகாராஷ்டிரா என்னாச்சு, பீகார், அதாவது வந்து ரமேஸ்வர் பிரசாத்ங்கிற ஒரு கேஸு, இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எஸ்ஆர் பொம்மை, ரமேஸ்வர் பிரசாத், நமீபியா, சிவசேனா சவான், இந்த கேஸ் எல்லாம் வந்து பெரிய சுப்ரீம் கோர்ட்டும் வந்து நிறைய கவர்னருடைய பவர்ஸ் என்ன, ஆளுங்கட்சி எப்படி இருக்கணும், அல்லது ஒரு புதுசாக ஃபார்ம் பண்ணுறோம், எல்லாம் டிஸ்கஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, உண்மையாலுமே கவர்னர் இந்த இடத்துல ஆட்சி அமைத்த பின்பு 1 மணி நேரம் டைம் கொடுக்கலாம், அல்லது கவர்னருடைய டிஸ்கிரிஷன் இந்த இடத்துல கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா குதிரை பேரங்களை தடுப்பதற்காக அதை வந்து கவர்னர் செய்திருக்கலாம் அப்படிங்கிற மனநிலை மக்கள் எல்லாம் பேசுறதுக்கு ஏன் கூப்பிடல அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. இது கோர்ட்டுக்கு போனாலும் நிச்சயமாக ஒரு கேள்வியாக தான் பார்ப்பாங்க, ஏன் கூப்பிடலன்னு பார்ப்பாங்க. இந்த ஒரு இடத்துல தான் கவர்னரோட டிஸ்கிரிஷன் இருப்பவர். அவர் கூப்பிட்டு இருந்தாலும் யாரும் எது சொல்ல முடியாது. இப்ப ஆளுநருடைய அதிகாரத்தில் நீதிமன்றமும் தலையிட முடியாது. அந்த இடத்துல வந்து தலையிடுறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஆளுநர் வந்து ஏன் என்ன சொல்லியிருக்காரு, ஆளுநர் எதுவுமே சொல்ல, நீங்க வந்து 108 தான் இருக்கிறீங்க, நீங்க வர்ற போது 108 பேர் இல்ல 118 பேர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்களுடன் வாங்க. 108 பிளஸ் 10 பேர் 118 பேர் இல்ல. அந்த 18 தான் வந்து ஆளுநர்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. அதை வந்து சட்டமன்றத்துல தான் அவர் நிரூபிக்கணும் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அல்ல, அது சரிதான். ஆனா கவர்னர் என்ன கேட்கிறாருன்னு நீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி குடுன்னு கேட்கல, அந்த அதிகாரம் தான் ஆளுநருக்கு இல்லன்றதையே வாதமா வைக்கிறாங்க. ஆளுநருக்கு அது இல்ல அப்படிங்கறது அந்த இடத்துல நான் டிஸ்கரேஷன், இந்த இடத்துல தான் கோர்ட் வந்து உள்ள வரும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி, ஆளுநர் அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஆளுநர் வந்து அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ளோர் டெஸ்ட்ல போய் பண்ணலாம், கண்டிப்பா அது பண்ணலாம். நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 113 இருக்கு, கோர்ட்ல என்ன தெரியுமா சொன்னா, நீ கால் த பார்ட்டிஸ் who are the largest party, you call them, then if given the time for your discretionary 2 hours or 1 day or whatever it may be, even வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரம் 1 வாரம் கூட டைம் கொடுக்கலாம். திஸ் இஸ் a discretionary power of the governor. அதான் சொன்னா ½ an hour இருந்து கூட எது வேணாலும் பண்ணலாம். பட் அதை வந்து ஆளுநர் வந்து உண்மையாலுமே இப்ப என்ன இம்ப்ரெஷன் ஏற்படும், ஆளுநர் தவறு செய்து விட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் ஒரு உருவாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து ஃபேமிலி டைனாஸ்டி அது இதுன்னு வாய்க்கிலேயே பேசினாரு. ஆனா இன்னைக்கு அதே காங்கிரஸ் தூக்கி உள்ள வச்சிருக்காருல்ல, இந்த முரண்பாடு எப்படி நம்ம இல்ல, உண்மையாலுமே இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து பிளே தட் கேம். உண்மையாலுமே அவங்க பண்ண இன்னைக்கு கூட காங்கிரஸோட அதிக பிரசங்கித்தனத்தினாலதான் விஜய்க்கு இந்த இழப்பீடுன்னு கூட நான் சொல்லுவேன். அவங்க என்னன்னா, காங்கிரஸ் என்னன்னா அவங்க கூப்பிட்டாங்க உடனடியே போயிட்டாங்க. இதே காங்கிரஸ் வந்து முன்னாடியே போயிருக்கலாமே. ஆமா, பேசினாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அப்ப போகல. இன்னைக்கு 108 அன்னைக்கு காங்கிரஸுமே விஜயை வந்து மதிக்கல. விஜய் வந்தெல்லாம் வர முடியாது, அவரெல்லாம் வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இல்ல. அதே மனநிலையில் இன்னைக்கு என்னன்னா காங்கிரஸ் முந்திட்டு போனதுனால மற்ற கட்சிகள் இன்னைக்கு அதிமுகவே வந்து கூப்பிடல, அழைக்கவில்லை என்ற ஒரு இது உங்களுக்கு டிவியில் பார்த்தோம். யாருமே இது வரலும் விஜய் வந்து அதிமுகவுக்கு எல்லாத்துக்கும் கடிதம் கொடுத்திருக்கிறார். அதிமுக கொடுத்தாரா? கொடுக்கல. அப்படி அதிமுகவுக்கு வந்து கொடுத்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பார். அந்த மாதிரி சூழ்நிலை வரல. ஆனா காங்கிரஸ் என்ன தெரியுமா, இந்த வெற்றிடத்தை பயன்படுத்துவதற்காக உள்ள போயிட்டாங்க. மற்ற கட்சிகள் வரும்னு எதிர்பார்த்தாங்க, பட் வரல. இந்த இடத்துல ஒரு பெரிய வேக்கம் தான். இது ஒரு பெரிய சவாலான ஒரு சூழ்நிலை. இந்த அரசியல் விளையாட்டுல மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு.
இதுல வந்து சட்டத்துல வந்து மாற்றம் கொண்டு வரணும். இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில மக்கள் எதிலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது இல்ல நீங்க இந்த கேள்வி நான் உண்மையாலுமே வரவேற்கிறேன். நீங்க மக்கள் இப்போ ரிசல்ட் எல்லாம் வேற வந்து மாணவர்களுக்கான ரிசல்ட் எல்லாம் வந்து இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய திட்டங்களும் போயிட்டு சேரல. இது எப்படி இல்ல அது வந்து இந்த மாணவர்களுக்கு உண்டான இது பாதிக்கல அப்படின்னு சொன்னா இப்ப கவர்னர் இன்னைக்கு சபையை கலைச்சிட்டாங்க. கவர்னர் இன்னைக்கு வந்து ஆர்டர் போடலாம். இன்னைக்கு வந்து அதெல்லாம் வந்து கவர்னரே தானாவே ரூல்ஸ் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பண்றது அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்காக வந்து பண்ணக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலையும் இல்லை. மக்களுக்கு நலன் புதுசா ஒரு திட்டமை கொண்டு வர முடியாது. இல்ல புதுசா திட்டம் கொண்டுட்டு வரதுல அதுக்கு சஃபிஷியன்ட் டைம், அதான் ஷார்ட் டைம் முடிஞ்சிடும். இன்னைக்கோ நாளைக்கோ வந்து கண்டிப்பா ரிசல்ட் வரும். கோர்ட்டுக்குள்ள போவாங்க. எல்லாமே வித்தின் த டேஸ்ல வந்து முடியும். பட் ஆனா இது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம்தான். மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. அதாவது என்னன்னா, என்ன இப்படி இருக்கு, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு நல்லது பண்ண முடியல, மக்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும். இது வந்து நாளைக்கு அரசு அமைவதை பொறுத்துக்கு விஜய்க்கு பிளஸ் ஆகவும் போகலாம், மைனஸ் ஆகவும் போகலாம். முதல்வராகவும் பதவி ஏற்கலாம், ஆகாமலையும் போகலாம்ன்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா உண்மைதான். அவர் வந்து முதல்வர் இப்போ வேற கட்சிகள் எல்லாம் கூட்டணிகள் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி அமைச்சுன்னா அவர் முதல்வராக போகலாம். இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல ஏன்னா நான் தொலைக்காட்சியுடைய செய்திகள் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பட்சத்துல அது மக்கள் மத்தியில விஜய்க்கு இன்னும் ஆதரவலையை கூட்டத்தானே செய்யும். ஆகலாம், கண்டிப்பா ஆகலாம். ஏன்னா கடந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு நிலையான முத்திரை விதைத்தது. ஒரு விஷயம் நான் இப்ப சொல்றேன், நீங்க கேட்காத ஒரு கேள்வி. ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு இருந்தக்கூடிய சூழ்நிலை மாறி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது முதல் முறையா வருது. பிஜேபி எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை முறை எடப்பாடியாரையும் அமித்ஷா அவர்களை பற்றி பல விவாதங்கள் நடந்தது. ஆனா அதே டிஎம்கேலையும் வந்து திருமாவளவனுக்கோ கூட இருக்க கம்யூனிஸ்டுகளோ பல ஆண்டுகள் வந்து அடிமைகளாகவும் பல ஆண்டுகள் அவர்களோட சேவை செஞ்சுட்டு இருக்க கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, இன்னும் முஸ்லீம் லீக் அது மாதிரி கட்சிகள் எல்லாமே இருந்தாங்க. ஆட்சியில் பங்குங்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை அனைத்தும் இப்போது தவிடுபடியாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நிச்சயமாக இனிமேல் எந்த கவர்மெண்ட் இப்போ விஜய்க்கு வந்தானே கண்டிப்பா ஆட்சியில் பங்கு, பாமக கண்டிப்பா போனா கண்டிப்பா மினிஸ்ட்ரி பதவி உண்டு, காங்கிரஸுக்கு கண்டிப்பா மினிஸ்ட்ரி பதவி உண்டு, இப்போ விசிகே கண்டிப்பா போனா அவருக்கு பதவி உண்டு. எத்தனை பேர் போனாலும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வளரவே முடியாதுன்னு சொல்லுது. இன்னைக்கு உள்ள போனாங்கன்னு நிச்சயமா பதவி உண்டு. இப்போ அதிமுகவும் விஜயும் அப்படிங்கிற அலைன்ஸ் ஏற்கனவே பேசப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜயும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஸ்மூத்தான சூழ்நிலை இருந்தது. அதோடு மட்டும் இல்லை, விஜயை எந்த இடத்திலுமே மிகவும் தரைக்குறைவாக எடப்பாடியார் விமர்சிக்கவே. ஆமா, அதே மாதிரி விஜயும் எடப்பாடியாரை தரம் குறைத்து எந்த இடத்துலையுமே பண்ணல. அதை நமக்கு உற்று நோக்க வேண்டிய விஷயம். பொதுவா வந்து பிஜேபி பத்தி அவர் சொன்ன விஷயங்கள் நம்ம மத சார்பற்ற அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தது. பட் இதெல்லாம் உற்று நோக்கிற போது வந்து நான் எதிர்பார்க்கிற கண்டிப்பா வந்து ஏடிஎம்கேவும் விஜயம் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக இன்னும் 2 நாட்களுக்குள்ள ஏதோ இன்னைக்கோ நாளைக்கோ கண்டிப்பா இணைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். மக்கள் வந்து நல்ல நலமான ஒரு அரசை பெற வேண்டும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம்.